வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு போரை பத்தி. ஆனா இது சாதாரண போர் இல்ல. வங்காளத்தையே பிரிட்டிஷ்காரங்க கைக்குள்ள கொண்டு வந்த ஒரு போர். சுவாரஸ்யம் என்னன்னா, இது நாடுகளுக்கு நடுவுல நடக்கல. ரெண்டு பெரிய கம்பெனிங்க, ஆமாங்க, ரெண்டு கார்ப்பரேட் கம்பெனிங்க தங்களுக்குள்ள மோதிக்கிட்ட ஒரு பயங்கரமான போர். சரி வாங்க, இந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. 1759ல பிரிட்டனும் டச்சும் யூரோப்பாவுல கூட்டாளிங்க. ஆனா அவங்களோட ட்ரேடிங் கம்பெனிங்க மட்டும் ஏன் இந்தியாவுல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க, அதுவும் பாதி உலகம் தாண்டி வந்து? இதுதான் இந்த மொத்த கதைக்குமான மைய புதிரே. இந்த புதிருக்கு விட தெரியணும்னா நாம முதல்ல டைம் டிராவல் பண்ணி 18ஆம் நூற்றாண்டு வங்காளத்துக்கு போகணும். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல வங்காளங்கிறது தங்கம் கொளிக்கிய பூமி. மசாலா பொருட்கள், துணி, செல்வம்னு எல்லாம் கொட்டி கிடக்குது. அதனால அங்கிருந்த ஒவ்வொரு ஐரோப்பிய கம்பெனியும் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட பயங்கரமா போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது நாடுகளோட ராணுவம் முறைப்படி மோதுற போரு கிடையாதுங்க. இங்க சண்டை போட்டதே ரெண்டு கார்ப்பரேட் ராட்சசர்கள். ஒரு பக்கம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது EIC. இன்னொரு பக்கம் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, VOC. இந்த ரெண்டு கம்பெனிகளும் இன்னைக்கு இருக்கிற பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகளை விட பல மடங்கு பவர்ஃபுல். அவங்களுக்குன்னு சொந்தமா ஆர்மியே இருந்துச்சு, கடற்படையே இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இந்த ரெண்டு பெரிய கம்பெனிகளும் மோதிக்கிறதுக்கு காரணம் என்ன? யார் இதுக்கு திரி கொளுத்தி போட்டதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் ஒரு உள்ளூர் மன்னர் போட்ட ஒரு ரகசிய திட்டம். பிரிட்டிஷ் கம்பெனியோட பிடியிலிருந்து எப்பயாவது தப்பிக்கணும்னு அவர் ஒரு பெரிய சூதாட்டத்துல இறங்கினார். 1757ல நடந்த பிளாசி போருக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? அவங்க மீர் ஜாஃபர்னு ஒருத்தரை வங்காளத்தோட நவாபா, அதாவது மன்னரா உட்கார வச்சாங்க. ஆனா அவர் வெறும் பேருக்கு தான் நவாப், ஒரு பொம்மை மாதிரி. பிரிட்டிஷ்காரங்க சொல்றத கேட்டு ஆடுறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க கட்டுப்பாட்டை உள்ளுக்குள்ள ரொம்ப வெறுத்தாரு. அதனால பிரிட்டிஷ்காரங்களை விரட்ட ஒரு சரியான சான்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. இங்கதான் மொத்த கதையும் ஒரு சினிமா மாதிரி ட்விஸ்ட் ஆகுது. 3 பேருக்கும் 3 விதமான ஆசை. நவாப் மீர் ஜாஃபர் என்ன நினைக்கிறாரு? டச்சுக்காரங்களை உள்ள கூப்பிட்டு பிரிட்டிஷ்காரங்களை விரட்டிடலாம், அப்புறம் நாம சுதந்திரமா இருக்கலாம் பிளான் பண்றாரு. டச்சுக்காரங்க என்ன பண்றாங்க? ஆஹா, இதுதான் சான்ஸ், பிரிட்டிஷ் கம்பெனியை காலி பண்ணிட்டு வங்காளத்துல நாம நம்பர் 1 ஆயிடலான்னு கணக்கு போடுறாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்க, அவங்க வங்காளத்துல தங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை ஒரு இன்ச் கூட விட்டு கொடுக்க தயாரா இல்ல. பாருங்க, இந்த 3 பேரோட பேராசையும் ஒன்னோட ஒன்னு மோதும்போது என்ன ஆகும்? போர் தான். நவாபோட அந்த ரகசிய அழைப்பு வேலை செய்ய ஆரம்பிக்குது. 1759 அக்டோபர் மாசம் டச்சுக்காரங்களோட ஒரு பிரம்மாண்டமான கப்பல் படை இந்தோனேஷியாவிலிருந்து கிளம்பி வங்காளத்தோட ஹூக்லி நதிக்குள்ள நுழையுது. இனிமே அதிரடிதான். இப்ப ரெண்டு படைகளையும் ஒப்பிட்டு பாப்போமா? பேப்பர்ல பாத்தீங்கன்னா டச்சுக்காரங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 1500 வீரர்கள், முக்கியமா 7 போர்க்கப்பல்கள் இருந்துச்சு. பிரிட்டிஷ் கிட்டயோ வெறும் 3 கப்பல் தான். பிரிட்டிஷ் தளபதி ராபர்ட் கிளைவ்க்கு இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு நல்லாவே புரிஞ்சது. ஆனா ராபர்ட் கிளைவ் சும்மா இல்ல, அவர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. டக்குன்னு கர்னல் ஃபோர்ட் தலைமையில ஒரு படைய அனுப்பி டச்சு படைய தடுத்து நிறுத்த ரெடியானார். யாரு முதல்ல தாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றின்னு அவருக்கு தெரியும். இப்போ இந்த கார்ப்பரேட் யுத்தத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. நவம்பர் மாசத்துல நடந்த 2 நாள் வங்காளத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. முதல்ல நவம்பர் 24ஆம் தேதி ஹூக்லி நதியில ஒரு பயங்கரமான கடற்போர் நடக்குது. எல்லாருமே டச்சுக்காரங்க ஜெயிப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியமா பிரிட்டிஷ்காரங்களோட சின்ன கப்பல் படை டச்சுக்காரங்களோட பெரிய கப்பல் படையை தோற்கடிச்சிடுச்சு. இது டச்சுக்காரங்களுக்கு ஒரு பெரிய அடி. ஆனா அசல் சண்டை, அதாவது தரைப்போர் இன்னும் பாக்கி இருக்கு. கர்னல் ஃபோர்டுக்கு ஒரு சின்ன தயக்கம். ஐயோ, டச்சுக்காரங்க நம்மளோட நட்பு நாடாச்சே, அவங்க மேல எப்படி போர் தொடுக்கிறதுன்னு ராபர்ட் கிளைவ்க்கு மெசேஜ் அனுப்புறாரு. அதுக்கு கிளைவ் கிட்ட இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். டியர் ஃபோர்ட், உடனடியா அவங்கள தாக்கு, அவ்வளோதான். இந்த ஒரு வரியே போதும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவ்ளோ பிரிசுவா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. அடுத்து பிட்டரால தரைப்போர ஆரம்பிக்குது. இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருந்துச்சு. டச் படைகள் வேகமா பிரிட்டிஷ் படைய நோக்கி முன்னேறி வராங்க. ஆனா அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்க இருந்துச்சு. ஒரு பெரிய ஆழமான பள்ளம். அதுல அவங்களோட பீரங்கி வண்டிங்க மாட்டிக்கிச்சு. முன்னாடி போனவங்க நின்னதும் பின்னாடி வந்தவங்கெல்லாம் அவங்க மேல மோதி ஒரே கன்ஃபியூஷன், ஒரே குழப்பம். இந்த சான்ஸ பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, அந்த போர் 1 மணி நேரம் கூட நடக்கல, அதுக்குள்ள முடிஞ்சே போச்சு. டச்சு படைகள் சின்னா பின்னமா சிதறி ஓடுனாங்க. நவாப் மீர் ஜாஃபர் போட்ட ரகசிய பிளான் மொத்தமா ஃப்ளாப் ஆயிடுச்சு. 16 ஜஸ்ட் 16, இது என்ன நம்பர் தெரியுமா?
ஆயிரக்கணக்கான டச் வீரர்கள்ல போர்க்களத்திலிருந்து தப்பிச்சு போனவங்களோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, தோல்வி எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கும்னு. இந்த ஒரு போர், ஒரே ஒரு போர், வங்காளத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதிடுச்சு. டச்சுக்காரங்களோட கதை வங்காளத்துல அதோட முடிவுக்கு வந்தது. நவாப் மீர் ஜாஃபரை பதவியை விட்டு தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வங்காளத்துல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து கேள்வி கேட்க கூட ஆள் இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. யோசிச்சு பாருங்க, இந்த சின்சுரா போருங்கிறது நாட்டுக்காகவோ தேசத்துக்காகவோ நடந்த போர் கிடையாது. இது முழுக்க முழுக்க லாபம், மார்க்கெட் ஷேர், ஒரு கம்பெனியோட பேராசைக்காக நடந்த போர். அப்போ இத நம்ம உலகின் முதல் உண்மையான கார்ப்பரேட் போர்னு சொல்லலாமா? ஒருவேளை இது ஒரு புது விதமான போரோட ஆரம்பமா இருந்திருக்குமோ? என்ன நினைக்கிறீங்க?